நான் பேசப் போகிற தலைப்பு கொஞ்சம் ஆச்சரியமாகவும் இருக்கலாம். ஆனால் அது 100க்கு 100 உண்மைதான். அதே சமயத்தில் விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகள் சுவாசத்தின் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரையில ஒவ்வொரு நாளை பற்றியும் நாம் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய உடன் விசுவாசிகளை பற்றியும் நாம் கடமை உணர்வோடு செயல்பட வேண்டும். அப்படி இருந்தால் இப்பொழுது நான் சொல்ல போகிற இந்த தலைப்பு வரப்போகிற நாட்களிலே உண்மை இல்லாமலே போகும். ஆனால் இந்த செய்தியை நாம் சரியாக கவனித்து செயல்படாது போனால் இந்த தலைப்பில் உள்ள காரியங்கள் ஒருவேளை நம்முடைய மரண பரியந்தம் அல்லது ஆண்டவர் சீக்கிரம் வந்து விட்டால் அவர் வருகிற வரையில் இப்படி ஆகுமோ என்பது வருத்தத்திலும் வருத்தமாக இருக்கிறது. அது என்னவென்றால் ஒட்டுமொத்த பாவிகளான விசுவாசிகள். இது ஆச்சரியமா இல்லையா? எல்லா விசுவாசிகளும் எப்படி பாவம் செய்து பாவியாய் போவார்கள்? அது ஒரு ஆச்சரியமான செய்தி தான். ஆனால் இந்த காலையில் ஒரு 5 சபைகளை பற்றி உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். அந்த சபைகள் நன்றாய்த்தான் இருந்தார்கள். ஆனால் கவனக்குறைவினாலே அதில் ஒவ்வொருவரும் அவருக்கும் அதில் பொறுப்பு உண்டு. அவர்கள் எல்லாருமாக ஒட்டுமொத்தமாக சேர்ந்து பரிசுத்தத்தை முற்றிலுமாக இழந்து பாவிகளாய் போனார்கள் என்று வசனத்தில் பார்க்கிறோம். அதற்கு தலைப்பு வசனமாக 2 வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். யோபுவின் புஸ்தகத்திலிருந்து. யோபுவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யோபுவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இதில் பார்த்தால் நீங்கள் எல்லாரும், அதாவது யோபுவுக்கு 3 நண்பர்கள் இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அவன் எல்லாவற்றையும் இழந்திருந்த காலத்தில் அவர்கள் வந்தது, 7 நாள் தங்கியிருந்தது அவனுக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருந்தது. ஆனால் அவர்களை பற்றி அவரே யோபு என்ன சொல்கிறார்? நீங்கள் காரியத்துக்கு உதவாத வைத்தியர்களாக இருக்கிறீர்கள், உங்களால் எனக்கு ஒரு உதவியும் கிடையாது அப்படின்னு சொல்றார் 3 பேரை பற்றி. அதுபோல் அந்த 3 பேரை பற்றி சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரும் அலட்டுண்டாக்குற தேற்றரவாளர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். எல்லாரும் அவங்க அலட்டு உண்டாக்குறாங்க. எல்லாரும் யோபுவுக்கு உதவி செய்யவில்லை. அவர்கள் நல்லவர்கள் தான், உதவக்கூடிய வைத்தியர்கள் தான். அலட்டு உண்டாக்காத தேற்றரவாளனாகத்தான் இருந்தார்கள். அந்த 7 நாட்களிலே யோபு அவர்களை பற்றி ஒரு உதவியும் சொல்ல முடியாது. ஆனால் இப்போ என்ன ஏற்பட்டது? ஏன் அவங்க காரியத்துக்கு உதவாத வைத்தியர்களாக போனாங்க? ஏன் அலட்டு உண்டாக்குறவர்களாக மாறினார்கள் என்று கேட்டால், நம்முடைய அருமை ரட்சகர் அனுதின கிறிஸ்தவ வாழ்க்கை பற்றி பேசுகிறாரே, யாராவது ஒருவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின் செல்லாதவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான் என்று சொல்றாரே, அந்த கவனக்குறைவு அந்த 3 பேருக்கு வந்திருக்கிறது. அதனால இது வியாதியின் மத்தியில, துயர துன்பத்தின் மத்தியில யோபு இவர்களாலே பெரும் பாதிப்படைந்தாரா? நல்ல வேலை, அவர் பாவம் செய்யவில்லை இந்த சூழ்நிலையில. ஆனால் அவர் ஒட்டுமொத்தமான பாவிகளாக போனார்கள். 5 சபைகளை பற்றி பார்க்கிறோம். அது முதல் சபை கொரிந்து சபை. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசிக்கும் போது, அஞ்ஞானிகளுக்குள்ள கூட சொல்லப்படாத பாவம் செய்த ஒருத்தனை உங்கள் சபையில வைத்து கொண்டிருக்கிறீர்களே, ஒருத்தருக்கும் துக்கம் இல்லையே, அந்த பொல்லாதவன்
சபையில் இருந்து கொண்டு பாவம் செய்கிறானே, நீங்க அவனை சபையை விட்டு தள்ளாமலும் இருமாப்பா இருக்கிறீங்க, நீங்க இதுல மேன்மை பாராட்டுகிறீங்கன்னு சொல்லி கூட அந்த 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். அப்ப பவுல் என்ன செய்தாருன்னு சொன்னா, அங்க வரல. ஒரு கடிதம் தான் எழுதினார். உடைஞ்சு போனாங்க. அவனை அவனை சபையை விட்டு தள்ளி வைத்தாங்க. அவன் அதிக துக்கத்துல அழிந்து போகாதிருக்கும்படிக்கு நீங்க அவனை மன்னிக்க வேண்டும், அவனுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும், மறுபடியும் நீங்க அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துல சொல்லுகிறார். அவனை மறுபடியும் ஏற்றுக்கொண்டாங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, அந்த சபையில மாபெரும் எழுப்புதல் ஏற்பட்டது. அந்த வசனத்தில் முழுசும் நீங்க படிச்சு பார்த்தா தெரியும். ஒட்டுமொத்த விசுவாசிகளாய் மறுபடியும் மாறினாங்க. ஒருத்தர் கூட அந்த சபையில பாவிகளே கிடையாது. எல்லாரும் பரிசுத்தவான்களாக மாறினார்கள். ஆனால் அவன் ஒருவன் இருந்தபோது அவங்க அவனை விட்டு நீக்காம அவனை வைத்திருக்கும் போது, நீயும் பாவம் செய், நாங்களும் பாவம் செய்கிறோம், நாங்கள் உன்னை கண்டுக்கிற மாட்டோம், நாங்கள் பாவம் செய்தால் நீ எங்களை கண்டுக்கிற வேண்டாம். இது சபையா? இதை சபைன்னு யாராவது சொல்லுவாங்களா? அந்த 1 கொரிந்தியர் முழுசு படிச்சு பாருங்க. பேர் கிறிஸ்தவ சபையை விட விசுவாசிகள் சபை மோசமான சபையா இருந்தது. ஆனால் ஆண்டவர் சபையை சிநேகித்து கரைதிரை ஒன்றுமில்லாதபடி பரிசுத்தமுள்ள சபையாக நிறுத்த விரும்பினாரே, அதனால அந்த சபை பரிசுத்தமுள்ள சபையாக, பரிசுத்தவான்கள் கூடிய சபையாக மறுபடியும் மாறிடுச்சு. கலாத்தியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிங்கன்னா, உங்களை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன், இவ்வளவு சீக்கிரமாக வேறொரு சுவிசேஷத்துக்கு நீங்க போயிட்டீங்களே. நான் இந்த சுவிசேஷத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றேன், மனுஷனிடத்தில் பெறவில்லை. கற்றதும் இல்லை, பெற்றதும் இல்லை. இந்த சுவிசேஷம் சொன்ன நாங்களாவது, வானத்திலிருந்து வருகிற தூதனாவது அதை மாற்றி பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவன் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொன்னபோது, அந்த நிருபத்தை எல்லாம் நீங்க வாசிச்சு பார்த்தா அவங்க கலங்கி போயிருந்தாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில தடை பண்ணப்பட்டிருந்தாங்க. அவங்க மயக்கமடைந்திருந்தாங்க. மயக்கமடைந்தவனுக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தாங்க. நியாயப்பிரமாணத்துக்கு அடிமைகளாக திரும்பி போனாங்க. அவங்க அந்த அதிகாரம் முழுசையும், அதாவது கலாத்தியர்கள் நிறுவனம் முழுசையும் படிச்சு பார்த்தா, எல்லா பாவத்தையும் செய்யறதுக்கு அவங்க துணிவு வந்தது. நாட்களையும் மாசங்களையும் பார்த்தாங்க, ஆனந்த சந்தோஷத்தை இழந்தாங்க. பவுல் அப்போஸ்தலன் ஒரு ஊழியன்னு கூட நினைக்கல, அந்த மாதிரி செயல்பட்டாங்கன்னு சொல்லி வருது. அப்போ ஒட்டுமொத்தமா இவங்க பாவம் செய்யறவங்களை பரிசுத்தவங்க நான் சொல்றது, ஆரோக்கியமான உபதேசத்தை விட்டு ஆரோக்கியம் கெட்ட உபதேசத்துக்கு போனாங்க. ஒட்டுமொத்த பாவிகளா போனாங்க. மூன்றாவது வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, நீ அன்பை விட்டா என்று உண்மையிலே எனக்கு குறை உண்டு. எபேசு சபையை பற்றி சொல்லுகிறார். நீ ஆதியில செய்த கிரிகளை திரும்ப செய்கிறதற்கு நீ அன்புக்கு திரும்பு என்று ஆண்டவர் சொல்றார். சபையில அன்பு, விசுவாசியுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அன்பு. ஆண்டவரே அன்பர் இருந்து அந்த சபையை ஆளுகை செய்கிறார். இப்போ அன்பை விட்டார்கள் என்று சொன்னால் ஆண்டவரே விட்டு விட்டாங்க. எல்லாரும் அன்பற்றவங்களா போனாங்க. அன்பில்லாத இடத்துல சந்தோஷம் இருக்குமா? சமாதானம் இருக்குமா? ஆறுதல் இருக்குமா? மகிழ்ச்சி இருக்குமா? அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் அந்த முழு சுவாசனங்களை பார்த்தா அந்த சபையை பற்றி ஆண்டவர் சந்தோஷப்படவே இல்லை. அப்போ அன்பை விட்டா என்று உண்மையிலே எனக்கு குறை உண்டு என்று சொல்லும் பொழுது ஒருத்தர் விட்டதல்ல,
எல்லாருமே அன்பை விட்டு போயிட்டாங்க. ஒருவேளை அந்த அன்பை விட்டதுக்கு ஒருத்தர் காரணமா இருக்கலாம், சிலர் காரணமா இருக்கலாம். அவர் அன்பை விட்டார்ல, நம்ம அன்பை விட்டா என்ன? அப்படி கடைசியில் ஒட்டுமொத்த சபையார் அன்பு இல்லாதவங்களா போயிட்டாங்க. அவரு பாவம் செய்கிறாரு, அது யாரும் கண்டுக்கிறது இல்ல சபையில. நான் பாவம் செய்கிறேன், எல்லாரும் பாவம் செய்கிறாங்க. பாவம் செய்து பாவிகளா போனாங்க கொரிந்து சபை. அதோட 4வது வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்துல சர்தை சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டும் செத்தவனா இருக்கிறாய். அங்க எல்லாரும் செத்தே போயிட்டாங்க, ஒருத்தருக்கு கூட உயிர் கிடையாது. யாரோ ஒருத்தருக்கு சாவு ஏற்பட்டது, ஐயோ ஒருத்தர் செத்து போனாரு, நாம இப்ப விழிப்புள்ளவங்களா இருக்கணுமே என்று இல்லாம, அவர் செத்து போனார்ல நம்மளும் செத்து போகலாம், இப்படி ஒட்டுமொத்தமா செத்து போனாங்க. அதனால நீ சாகருக்கு எதுவானவர்களை சிறப்படுத்து, இல்லை என்றால் நான் உனக்கு தண்டனை தருவேன் என்று சொல்றார். ஒரு இடத்துல ஒரு ஆள் செத்தாலே துக்கம் ஏற்படும். பலரும் ஒரு இடத்துல ஒரு கிராமத்தில் ஒரு பட்டணத்தில் செத்தா அதுவும் சங்கடம் ஏற்படும். ஒட்டுமொத்தமா அந்த ஊரே செத்து போனா, சரி செத்து போனவங்களை எத்தனை நாள் வச்சிருப்போம்? 4 நாளான பிற்பாடு லாசரு எழுப்ப போகிறார், நாருமேன்னு சொல்றாங்க. அப்ப ஒருத்தர் செத்து போனா சபையை நார ஆரம்பிக்கும். சபையில எல்லாரும் செத்து போனா என்ன நடக்கும்? சபை முழுசும் நாரும். செத்து போன இடத்துக்கு சிலர் வர விரும்ப மாட்டாங்க. வந்தாலும் ஏதோ கடமைக்காக, ஏதோ ஒரு மன ஆறுதலுக்காக மற்றவங்களும் உற்சாகப்படுத்துறவங்க வருவாங்க. சில மணி நேரத்தில் அந்த இடத்துட்டே போயிடுவாங்க. செத்து போனவங்களை எல்லாரும் மறந்துடுவாங்க. அப்போ சபை ஆண்டவர் இயேசு நான் சதா காலம் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்றாரு. அவர் ஆளுகை செய்கிற சபையில எல்லாரும் செத்து போனா அது உயிருள்ள சபை நம்ம எப்படி சொல்றது? ஆண்டவர் பரிசுத்தத்துல பயங்கரமானவர், எல்லாரும் பாவம் செய்யறாங்க, அது பரிசுத்த சபைன்னு எப்படி சொல்றது? ஆண்டவர் ஒரே சுவிசேஷத்தை உலகத்துக்கே தந்தார், சபைகளில் சுவிசேஷகரை கூட ஏற்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எருசலேமுக்கு சுவிசேஷகரை கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். சுவிசேஷம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை தொடக்கிறதுக்கே காரணமே சுவிசேஷம் தான். அதை விட்டுட்டா அப்புறம் என்னத்தை தான் விட வேணும் முடியும்? எல்லாத்தையும் விட்டுட்டாங்க ஒரே வார்த்தையில சொல்ல போனா. சுவிசேஷம் இல்லாதவங்க, சுவிசேஷ சத்தியம் இல்லாதவங்க. கடைசியாக சொல்லும் பொழுது ஒட்டுமொத்த பாவிகள் யார்? வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஒன்று நீ அனலா இருந்திருக்கணும், இல்லைன்னா நீ குளிரா இருந்திருக்கணும். நீ அனலும் கிடையாது, குளிரும் கிடையாது. நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன்னு சொல்றதுக்கு முந்தி ஆண்டவர் சொல்றார், நீ வெது வெதுப்பா இருக்கிற. வெது வெதுப்பு என்று சொல்றது, ஆஸ்பத்திரியில் ஒருத்தர் கொண்டு அட்மிட் பண்றாங்க, சீரியஸ் கேஸ்ன்னு சொல்லி. டாக்டர்லாம் பரிசோதனை பண்ணிட்டு, சரி நான் பார்த்துக்கிறோம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சில மணி நேரத்துக்கு பின்னால் போய் அந்த நபரை பார்க்குறோம், வெது வெதுப்பாக தான் இருக்குது, உயிரும் போகலை, முழு உயிர் வரவும் இல்லை. அப்போது உள்ளவங்களுக்கு வருத்தம், அதாவது அட்டெண்டர் கூட போகணும், உறவினர்லாம் போய் பார்ப்பாங்க, அவங்களுக்கு வருத்தமாக இருக்கும். சொந்தக்காரங்களெல்லாம் பார்க்கும்போது இப்படியே இருக்கிறத விட செத்து போனால் நல்லதாக இருக்குமே, இது குடும்பத்துக்கு பாரம், கவனிக்கிறவர்களுக்கு பாரம் அப்படி சொல்லுவாங்கல்ல. இப்போ வெது வெதுப்பான நிலைமை என்று சொல்வது ரொம்ப ஆபத்து. அது ஒட்டுமொத்தமாக எப்படி எல்லாரும் வெது வெதுப்பா போனாங்க? ஏதோ ஒருத்தர் வெது வெதுப்பா போனாரு, ஒருத்தர் பாவம் செய்தாரு, ஒருத்தர் சுவிசேஷத்தை விட்டாரு, ஒருத்தர் அதாவது சத்தியத்தை விட்டுட்டாருன்னு சொன்னா அது இயல்பான காரியம், அது உலகத்தில் நடக்கிறது தான். ஆனால் ஒட்டுமொத்தமா இப்படி போவாங்கன்னு சொல்லி நினைச்சுக்கு கூட பார்க்க முடியுமா? அதனால நான் சொன்னேன், இந்த செய்தி ஆச்சரியமான செய்தி, ஆனால் நம்புறதுக்கு 100க்கு 100ஆன செய்தி. அதே சமயத்தில் விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகள், நான் சபையில் சேர்ந்துட்டேன், விசுவாசி ஆயிட்டேன், ஊழியன் ஆயிட்டேன், மூப்பர் ஆயிட்டேன், இந்த பெருமையெல்லாம் வேண்டாம். சபை எப்படி இருக்குது? எல்லா விசுவாசிகளுக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. அதை நான் உங்களை கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். சரி, இந்த 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசிக்கும் போது,
எல்லாரும் பாவமற்ற, அதாவது எல்லாரும் பசுத்தமற்ற பாவிகளாய் போனார்களே. அங்கே சொல்லப்பட்ட பாவம் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறான் ஒருத்தன். அஞ்ஞானிகளுக்குள்ள கூட சொல்லப்படாத ஒரு பாவம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா, மனுஷர் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பே இருக்கும். ஆனால் விபசாரம் வேசித்தனம் செய்கிறவனோ தன்னுடைய சுய சரீரத்துக்கு விரோதமாக பாவம் செய்கிறான் அப்படி என்று எழுதியிருக்கு. நான் போன போதங்களை மொபைல் ஸ்டடி கொடுத்து சொன்னேன். இதே சபையில நான் இல்லாத போது சபை நடத்துகிற ஒருவன் தன்னுடைய அழகான மனைவி 2-3 பிள்ளைகள் இருக்கும்போது இன்னொரு பெண்ணோட பழகி கடைசியில் அவளை திருமணம் பண்ணி அவளுக்கு ஒரு பையனும் பிள்ளையும் பிறந்தாங்க. 2 மனைவி. சபையில் என்னை போல சபை நடத்துகிற ஒருத்தன். விவரம் தெரியாத இருக்கிற வரைக்கும் விட்டுட்டேன். விவரம் தெரிஞ்ச போது சொன்னேன், உனக்கு இந்த சபைக்கும் உனக்கு தொடர்பு இல்லை. ரோட்டில் பார்த்து என்ன சொல்கிறான் தெரியுமா? நான் இப்போவும் பிரதரன் அசம்பிளியில் தான் இருக்கிறேன். நான் கேட்டேன், ஏன்டா நீ எந்த பிரதரன் அசம்பிளியில் இருக்கிற? வாடா வா, சபைக்கு வா, நான் 7 ரத்தம் ஓடக்கூடிய சரித்திரம் என்ன நடக்கும் பாரு. சபை பரிசுத்தம் உள்ளது. நீ பாவம் செஞ்சுட்டு வீம்பா பேசுற, அதுக்கு வேற சபையை பார். அவன் எட்டி கூட பார்க்காம செத்தும் போயிட்டான். அப்போ இங்க இருக்கிற தேவனுடைய பிள்ளை என்ன பண்ணாங்க? அஞ்ஞானிகளுக்குள்ள கூட சொல்லப்படாத பாவத்தை அவங்க நீக்கி இருக்கணுமே. பவுல் அப்போஸ்தலன் என்ன செய்கிறார்? கடிதம் எழுதும்போது சொல்கிறார், அவருடைய ஆவி கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படிக்கு சரீர அழிவுக்காக சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுக்கும்படி தீர்ப்பு செய்கிறேன். நானும் நீங்களும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அதிகாரத்தில் கூடி இருந்திருக்கும் போது அப்படிப்பட்ட பாவம் செய்தவனை அவனை விட்டு தள்ளி போடுங்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்றார். அப்போ விசுவாசிகளாக இருந்தும் இப்படிப்பட்ட பாவம் செய்ய முடியும். இன்னொரு உதாரணம் கூட நான் சொல்லுவேன். மதுரையில் பிரఖ్యాதி பெற்ற ஊழியக்காரனாக இருந்து இப்போ கர்த்தருடைய ராஜ்யத்தில் இருக்கிறார் ஐயா செரியன், தேவனுடைய ஊழியக்காரன். அவர் ஒரு சம்பவம் சொன்னார், நம்ப முடியல. அவர் உண்மையைத்தான் சொன்னார், அதை நம்பித்தான் ஆகணும். புருஷனோடு, அதாவது மனைவியோடு வாழ்ந்த ஒருவன், ஒரு விசுவாசி சபையில் இருந்தவன், அந்த மனைவியை விட்டு விட்டு வேறொரு பெண்ணோடு பழகி அந்த பெண்ணோடு தங்கி இருந்து கட்டுங்கட்டி சபரிமலைக்கு போயிட்டான். சபரிமலைக்கு போயிட்டு திரும்பியும் வந்துட்டான். விசுவாசி, உண்மையில விசுவாசி. இது நடக்குமா? நடந்தது. அப்போ ஐயா செரியன் ஒரு இடத்துல ரொம்ப வருஷங்களுக்கு பின்னால ஒரு கூட்டம் ஒரு இடத்துல பேசினார். இவனுக்கு கூட்டத்துக்கு வர்றதுக்கு அவன் மனசு ஒத்துக்கல. ஐயோ, இப்படிப்பட்ட பாவம் செய்தவன் நான் தேவ ஜனங்கள் மத்தியில் அல்லது கூடுகிற ஜனங்கள் மத்தியில் நிற்கலாமான்னு சொல்லி ஒரு மரத்தடியில் நின்று அந்த மனுஷன் அவர் செய்த பிரசங்கத்தை கேட்டான். உடைந்து உள்ள நொறுங்கி போச்சு. ஐயோ, நான் இப்படிப்பட்ட பாவம் செய்துட்டேனே, என்னுடைய பாவத்தினால அநேகர் இடறி போனாங்க, சபை பரிசுத்தமற்ற இல்லாத சபையை போல ஆகி போச்சு, அதுக்கு நான் தானே காரணம். அப்புறம் அதை ஐயா சரின்ட்டு அந்த மனுஷன் சொன்னான். அப்போ சரி என்ன பண்ணாரா, அந்த சபையாற்ற போய், ஐயா நிஜமாவே உடஞ்சி பாவத்தை குறித்து அறிக்கையிடுறான், தயவுசெய்து மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்க. எப்படிப்பட்ட பாவம் செய்தவனே ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறவர் தானே. தாவீதை ஏற்றுக்கொள்ளவில்லையா? ஒரு கொலை செய்தவர், இன்னொரு மனைவி எடுத்துக்கொண்டவர். முடியாது. அதெல்லாம் எங்கள் ஊர்லேயே இந்த பாவம் நடந்தது, சபையார் என்ன, சமுதாயம் என்ன நினைக்க முடியான்ட்டாங்க. சில வருஷங்களுக்கு பிந்தி அந்த ஊருக்கு போகிறாராம். அந்த சபையில் அந்த அந்த விசுவாசி இருக்கானா, அழுகையோடும் துக்கத்தோடும் வருத்தத்தோடும் பரிசுத்தத்தை மறுபடியும் பெற்றுக்கொண்டு நான் அதாவது மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கை கூட திங்க நான் லாயக்கற்றவன்ற உணர்வோடு இருந்ததாக ஐயா சரின்னு சொல்றார். அப்போ விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகள் அனுதின வாழ்க்கையில கவனம் இல்லாத இருக்கிற எந்த தேவனுடைய மனுஷனாக, ஊழியக்காரனா மூப்பனா, அவன் 50 வருஷம் விசுவாசி, அது பிரச்சனையே கிடையாது. அவனுக்கு இந்த பாவத்துக்கு தள்ளி விடுவான். சரீர அழிவுக்கான்னு சொல்றாரு. அவன் மனசை 2 கொரிந்தியர்ல நீங்க வாசிக்கும் போது 2ஆம் அதிகாரத்திலையும் அப்புறம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அவன் அதிக துக்கத்தில் அழிந்து போவதற்கும்படிக்கு முதல்ல சாத்தான் அழிச்சிட்டான். சாத்தான் அவனுடைய சரீரத்தில் என்னென்ன தொந்தரவுகளை கொடுக்க முடியுமோ சரீரத்தையே ஒண்ணுமில்லாத நிலைமை ஆக்கிட்டான். அது ஒண்ணு. இப்போ அவன் அவிசுவாசத்தில் அமிழ்ந்து போகாதிருக்கும்படிக்கு நீங்க எவனை தள்ளி போட்டீங்களோ அவனை மன்னிங்க,
நீங்க எவனுக்கு ஆறுதல் சொல்லவில்லையோ அவனை ஆறுதல் சொல்லுங்க. நீங்க எவனை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொன்னீங்களோ அவனை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னபோது, இந்த மனுஷனை ஏற்றுக்கொண்டதுனால அந்த சபையில மாபெரும் எழுப்புதல் நடந்தது. அப்ப இவனும் அந்த ஊர்ல நடக்கிற எழுப்புதலுக்கு பெருந்தடையா இருந்திருக்கிறான். அந்த பாவத்தை கண்டுகொள்ளாத இருந்த அந்த எல்லா ஒட்டுமொத்த கொரிந்தியரும் இந்த ஜனங்களுடைய ரட்சிப்புக்கு சபையுடைய எழுப்புதலுக்கு தடையா இருந்திருக்கிறாங்க. பவுலபோஸ் இங்க வரக்கூட இல்லை. ஒரு கடிதம் எழுதின உடஞ்சு போனேன், அவனை தூக்கி வெளியே போட்டாங்க. அப்படி போட்டதுனால கடைசியில் சில காலங்கள் ஆன பிற்பாடு ஐயோ ஜெபிக்க முடியல, வேதம் படிக்க முடியல, பரிசுத்தமாக இருக்க முடியல, என்னுடைய ஆரோக்கியம் இழந்து போச்சு, பரலோகத்தை பற்றி நம்பிக்கை இழந்து போச்சுன்னு சொல்லி உடைந்த உள்ளத்தோடு திரும்பி வந்தான். அதனால் அவனை ஏற்றுக்கொண்டார்னு எழுதி. அப்போ இந்த கொரிந்து சபையை பற்றி நாம் வாசித்தால் ஒட்டுமொத்த பாவிகளாகவும் விசுவாசிகள் போக முடியும். அதே சமயத்தில் ஒட்டுமொத்த விசுவாசிகளாக மறுபடியும் மாற வேண்டும். அந்த 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசி பார்த்தீங்கன்னா, அன்றைக்கு நீங்கள் போய் பார்க்கும்போது அந்த கொரிந்து சபை அனலான சபையாக இருக்குது. உற்சாகமாக பாடுறாங்க. ஆண்டவருடைய ஆராதனை எசேக்கியா காலத்தில் போல பரலோகத்துக்கு போகிற அளவுக்கு அங்கே ஆராதனை நடக்குது. திரளான ஜனங்கள் சபையில் இடங்கும் இல்லாமல் போகும் என்று கூடியிருந்தாங்க. ஆண்டவரால் அது கூடும். ஆண்டவர் ஒரு புரட்சிவாதி. எப்படிப்பட்ட பாவியும் மன்னிப்பார், எப்படிப்பட்ட பாவிகளால் நிரம்பின சபையதும் அதை பரிசுத்தமுள்ள சபையாக மாற்றுவார் என்பதற்கு கொரிந்து சபை ஆதாரமான ஒரு சபையா இருக்கு. ஒன்று. இரண்டாவது, கலாத்து சபை எல்லாரும் தவறான போதனைக்கு போனார்கள். அதில் போகிறதுக்கு காரணம் இருந்தது. ஒன்று, அப்போஸ்தலர் வீட்டில் 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எங்களிடத்திலிருந்து கட்டளை பெறாத சிலர் உங்களிடத்துல வந்து இந்த வேற சுவிசேஷத்தை பற்றி பிரசங்கம் பண்ணாங்க. வேற சுவிசேஷம் இல்லை, ஒரே சுவிசேஷம்தான். ஆண்டவர் இயேசு நமக்காக வந்தார், வாழ்ந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார், அதுதான் சுவிசேஷம் என்று அவங்க ஒரு நிருபத்தை எழுதி அனுப்புகிறாங்க. அதனால் உண்டான ஆறுதலுக்காக சபையர் சந்தோஷப்பட்டார் என்று எழுதி. நீங்கள் அந்த அதிகாரத்தை படிக்கும்போது 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பவுல் என்ன சொல்றாருன்னா, நீங்க வேறொரு சுவிசேஷத்துக்கு நீங்க இவ்வளவு சீக்கிரமா போறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஆண்டவர் என்ன செய்தார்னா, நான் மனுஷிடத்துல கற்றதும் இல்லை பெற்றதும் இல்லை என்று சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவே இந்த சுவிசேஷத்தை எனக்கு வெளிப்படுத்தினார். ஒருவன் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கியாவிட்டால், இந்த பிரசங்கத்தை உங்களிடத்துல கொண்டு வராவிட்டால் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவன் என்று இந்த தவறான உபதேசத்தை கொண்டு வந்தவங்களுக்கும் இந்த தவறான உபதேசத்துக்கு ஒட்டுமொத்தம் போனவங்களுக்கும் நீங்க சபிக்கப்பட்டவர்கள் என்று அங்கே சொன்னதாக வாசிக்கிறோம். அதே கலாத்தியர்கள் நிறுவத்தில் நியாயபரமான கிரியைகள் செய்கிற யாவரும் சபிக்கப்பட்டவர்கள் என்று எழுதியிருக்கு. அதோடு அவர் என்ன சொல்கிறார், அந்த நிருபத்தை நீங்க படிக்கும்போது, உங்களை கலக்கினவன் அப்படின்னு சொல்றார். உங்களை கலக்கினவன். இரண்டாவது சொல்லும் பொழுது அந்த களத்திற்குள் இருந்தவன் உங்களை தடை செய்தவன். ஒன்று கலக்கினவன், உங்களை கலக்கினவர் என்று சொல்றார். அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் இந்த உபதேசம் கேட்டபோது கலக்கமுற்றவர்களாக இருக்கிறீர்கள் என்று அந்த இடத்துல சொல்றார். தெளிவாக இருந்தவங்க, சந்தோஷமாக இருந்தவங்க ஏன் குழம்பி போனாங்க, ஏன் கலங்கினாங்க என்று கேட்டால், ஐயோ நாங்கள் இயேசுநாரை ஏற்றுக்கொண்டா பரலோகத்துக்கு போவோம் என்று இதுவரையில் நம்பி இருந்தோம். அவருடைய சிலுவையின் மரணத்தில் அவர் சிந்தின ரத்தத்தினால முழு பாவ மன்னிப்பு நினைச்சோம். ஆனால் வந்து சொல்றவங்க நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்சா தான் பரலோகத்துக்கு போகலான்னு சொல்றாங்களே, அது ஒரே குழப்பமா இருக்குது. அப்போ நாங்கள் பரலோகத்துக்கு போக மாட்டோமா? அப்போ இவ்வளோ நாள் நாங்கள் ஜெபிச்சதும் வேதம் படித்ததும் சபைக்கு வந்ததும் அது பிரயோஜனமற்ற ஒரு காரியம் தானான்னு சொல்லி ஒரே குழப்படி ஆகி போயிட்டாங்க. அந்த உபதேசத்தினால் அவங்க அதாவது மயங்கி போயிட்டாங்க. அப்புறம் நன்றாக ஓடின அவங்க ஓட்டத்தை தடைப்படுறதுனால அவங்க ஓட்டத்தை நின்று போயிட்டாங்க. அப்புறம் பவுலப்போஸ்தலன் ஒரு ஊழியக்காரன்னு கூட அவங்க ஏற்றுக்கொள்ள அவங்களுக்கு மனசுலாம் போச்சு. அப்புறம் நாட்களையும் மாசங்களையும் பார்த்தாங்க. தங்களுடைய மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டினாங்க. அந்த கலாத்தியர்கள் நிருபத்தில் எழுதியிருக்குது. எல்லாவற்றை விட சிகரமாக சொல்லப்படுகிற கருத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அதாவது கலாத்தியர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல இந்த போதனை
உங்களை அழைத்தவராலே உண்டான போதனை அல்ல அப்படின்னு ஒரே போடா போட்டார். அழைத்தவரால உண்டான போதனைன்னா அந்த போதனை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க. ஆனால் அந்த போதனை அது ஆண்டவரால் உண்டானது அல்ல என்றால் நீங்க அதை ஏன் ஏற்றுக்கொண்டீங்க? ஏற்றுக்கொண்டா நீங்க மயக்கம் தெளிந்திருக்கணுமல்ல, நன்றாக ஓடி இருக்கணுமல்ல, பரிசுத்தமா வாழ்ந்திருக்கணுமல்ல, தேவ ஊழியக்காரர்கள் முயற்சிருக்கணுமல்ல. ஆனா இதெல்லாம் நீங்க செய்ய போடும்போது இது உங்களை அழைத்தவரால் உண்டான போதனை இல்லைன்னு சொல்றார். சரி, இன்றைக்கு போதனைகள் என்று சொல்றது கிறிஸ்தவ மேடைகளில் எவ்வளவு போதனைகள் மலிஞ்சு காணப்படுகிறது. எத்தனை போதனைகள் தான் இருக்கிறாங்க. ஆண்டவர் சிலரை போதகராக ஏற்படுத்தினார் இருக்கு. ஆனா இன்றைக்கு போதகர்கள் திரளா இருக்கிறாங்க. சில சமயத்துல சபையில் இருக்கிற விசுவாசிகளோட போதகர்கள் நிறைய இருப்பாங்க போல தெரியுது. அதுக்கு நான் என்ன ஆதாரம் சொல்றேன்? கொரிந்தியர் பவுல் என்ன சொல்றார்? அதாவது தகப்பன்மார்கள் அநேகர் இல்லையே, உபதேசிக்கிற 10,000 பேர் இருக்கிறாங்க. தகப்பன்மார் அநேகர் இல்லையே. இந்த 10,000 உபதேசிமார் என்னத்தை நீங்க சாதிச்சீங்க? ஜனங்களுக்கு பரிசுத்தத்தை கற்றுக் கொடுத்தீங்களா? நித்திய நம்பிக்கையை கற்றுக் கொடுத்தீங்களா? அவங்க உற்சாகமா இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தீங்களா? ஆவிக்கு ஓட்டத்தை வேகமாக ஓடுங்கன்னு சொல்லி கற்றுக் கொடுத்தீங்களா? அவங்களுடைய மயக்கமெல்லாம் தெளிய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தீங்களா? அவங்களுடைய குழப்பத்தை நீக்கினீங்களா என்று கேட்டால் அது இல்லாத உபதேசம் இன்றைக்கு திரளாக இருக்குது. இப்போ பாருங்க, இங்கே ஒரு ஆரோக்கியமான உபதேசத்தை பிரசங்கம் பண்றோம்னு சொன்னா இந்த வாழ்ப்பால் இருக்கிற சபைகளில் இருக்கிறவங்கள வருவாங்களா? அந்த போதன்மார்கள் இங்கே இந்த இடத்துக்கு போய் இந்த வசந்த கேள்வி சொல்லவே மாட்டாங்க. காரணம், நம்முடைய அருமை ரட்சகராகி இயேசுவை விட்டுவிட்ட போதனை தான் இன்றைக்கு ஏகப்பட்ட போதனைகள். பிதா, குமாரன், பரிசுத்தாவி, மூன்று ஒன்றா, மூன்று வேறா என்று கேட்டால் மூன்று ஒன்று தான். தன்மையிலும் கிரியிலும் சமத்துவம் உடையவர்கள். ஆனால் இன்றைக்கு பிதாவுக்கு ஒரு சபை, கிறிஸ்துவுக்கு ஒரு சபை, பரிசுத்த ஆவிக்கு ஒரு சபை. இப்படிப்பட்ட நிலைமை இன்றைக்கு சர்வசாதாரண பார்க்குது இல்லையா? யோவான் அப்போஸ்தலன் காலத்திலும், பேதுரு அப்போஸ்தலன் காலத்திலும், பவுல் காலத்திலும் இந்த தவறான உபதேசம் செய்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறதாக புதிய ஏற்பாட்டில் நிறைய வசனங்களை நீங்க பார்க்கலாம். அவங்க சொல்ற உபதேசம் எல்லாம் இந்த சுவிசேஷ உபதேசம் அல்ல. நீங்க ஆண்டவர் இயேசு உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படும், அவர் உங்களுடைய சகல விதமான தேவையை சந்திப்பார், அனுதின வாழ்க்கையில் உங்களை நடத்துவார், மரிக்கும் போது உங்களை பரலோகராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். இப்படிப்பட்ட உபதேசம் செய்யாம அவங்க என்ன உபதேசம் பண்றாங்கன்னு சொன்னா, சபைக்கு வாங்க, காணிக்க கொடுங்க, பிரசங்கத்தை கேளுங்க, ஆனா கடைசி வரைக்கும் நீங்க மோட்சத்துக்கு போவீங்களா, மோட்சத்துக்கு போக மாட்டீங்களா அப்படி சொல்ற அந்த நம்பிக்கை அவங்க கொடுக்கறதே கிடையாது. இன்றைக்கு நிறைய சபைகளுடைய நிலைமை அந்த கேடு தான், சபைகளுக்கு வந்த கேடு. உபதேசத்தினால இன்றைக்கு அநேக ஜனங்கள் அதாவது பேய் பிடிச்ச நிலைமையில் அலைகிறாங்க, அங்க ஓடுறாங்க, இங்க ஓடுறாங்க, கடைசியில் ஒரு பரிசுத்தம் இல்லாத நிலைமையில வாழ்றாங்க. ஆண்டவர் இயேசு வரும்பொழுது ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை தவிர ஒருத்தனை கூட பரலோகத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டார். பைபிள் என்ன சொல்லப்பட்டு ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். வேற என்ன நிபந்தனை சொல்லி இருக்குது? வேற ஒரு நிபந்தனை சொல்லலையே. நீங்க ஞானஸ்நானம் இருங்க, பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளுங்க, அந்நிய பாஷை பேசுங்க, அப்படி பைபிள் எங்கேயாவது எழுதியிருக்குதா? இன்றைக்கு அதைத்தானே முக்கியமா ஜனங்கள் போதிச்சு அதை கேட்டு இந்த ஜனங்கள் ஒழுங்கான சத்தியத்தை பின்பற்றாத ஜனங்கள் சர்வசாதாரண பார்க்கிறவன் இந்த கலாத்திய சபைக்கு வந்த கேடு அதுதாங்க. எல்லாரும் அந்த தவறான உபதேசத்துக்கு போனாங்க, போயிட்டு நல்லா இருந்தாங்கன்னு சொன்னா அந்த உபதேசத்தை தான். இப்படி நம்ம சொல்லலாம். ஒரு உபதேசம் சரியா இருந்தால் அந்த உபதேசத்தை நம்புகிறவர்கள் நல்லா தான் இருப்பாங்க. ஆனால் ஒரு உபதேசம் தவறாக இருந்தால் அந்த உபதேசத்தை நம்புறவங்க நிச்சயமா தவறத்தான் இருப்பாங்க, சந்தேகமே வர வேண்டாம். ஒரு சபையில் நான் கேள்விப்பட்டேன், தலைமை ஸ்தானத்திலிருந்து ஒரு கடிதம் வந்தது. என்ன கடிதம்? இனிமே நம்முடைய சபையில் ரொம்ப கண்டிப்பாலாம் போதனை பண்ணாதீங்க, அவங்க எப்படி வாழ்றாங்களோ விட்டுருங்க, பூ வச்சுட்டு வராங்களோ விட்டுருங்க, நகை வட்டு வராங்களோ விட்டுருங்க, அலங்கார வஸ்திரம் உடுத்திட்டு வராங்களோ விட்டுருங்க. அப்படி இருந்தால் தான் சபை பெருகு. நீங்க இந்த வேதத்தின்படி ஜீவிங்க, அதாவது அலங்காரம் பண்ணாதீங்க, உலக வேஷம் போடாதீங்க, பரிசுத்தமா நடங்க, ஆண்டவருடைய பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற பாவங்களெல்லாம் விலக்கி உதறி தள்ளுங்க அப்படின்னு சொல்ற உபதேசம் பண்ணுனா
கடைசியில் போதகனும் அந்த சபை நடத்துகிற மூப்பனும் தான் இருப்பான். இந்த சபையில் எல்லாரும் போயிடுவாங்க, ஆளுக்கு ஒரு வழியில் போயிடுவாங்க. அப்படியா? ஆரம்ப சபையை பார்த்தீர்களா? அவருடைய அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் அந்நியோன்யத்தில் அப்பம் இருக்கிறதில் ஜெபம் பண்ணுதல் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அவர்கள் என்ன செய்தாங்க? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நாள்தோறும் சபைகள் பெருகினா. கர்த்தருக்கு பயப்படாத ஒரு விசுவாசி கூட சபையில் கிடையாது. பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தருக்கு பயப்படுவதனால மனுஷன் தீமையை விட்டு விலகுவார்கள். தீமையை விட்டு விலகுறதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அதனால சபை ஆரோக்கியமான உபதேசத்தை, ஆரோக்கியமான வசனத்தை சொல்லுகிற ஒரு சபையாக இருக்க வேண்டும். இயேசுநாதர் எல்லாவற்றுக்கும் போதுமானவர். அவர் சிலுவையில் ஆயத்தப்படுத்தின ரட்சிப்பு என்று சொல்லி, பாவமன்னிப்பு என்று சொல்கிறது முழுமையானது. அது 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 ஞானசோடத்தோடு சேர்ந்ததல்ல, சபையோடு சேர்ந்ததல்ல, அல்லது அனுதின வாழ்க்கையில் நாம் இன்றைக்கு உலக சம்பந்தப்பட்ட காரியங்களை பார்க்கிறோமே அதோடு சேர்ந்ததல்ல. முழுசுமாக ஆண்டவர் இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அன்றைக்கே என்னுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது, அன்றைக்கே நான் பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்கிறேன், அன்றைக்கே நான் தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறேன். அதிலிருந்து மரண பரியந்தம் எனக்கு பரிசுத்தம் உண்டு, எனக்கு ஆண்டவர் உண்டு, அவருடைய சத்தியம் உண்டு, அவர் எனக்கு தருகிற நிரந்தரமான வாழ்க்கை உண்டு என்ற காரியம்தான் பைபிளில் சொல்லப்பட்ட ஆரோக்கியமான உபதேசம். இவங்க அதை விட்டுட்டு போனாங்களே, போய் நல்லா இல்லாமல் போயிட்டாங்க. அப்படி வாசிக்கிறோம். திரும்பி வந்தாங்களா என்று எனக்கு தெரியாதுங்க. அவங்க உபதேசத்தினால நல்லவங்களா இல்லை. மூன்றாவது, வெளிப்படுத்தும் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல எல்லாரும் அன்பற்றவர்கள், நீ ஆதியிலிருந்து அன்பை விட்டா என்று உன் பேர்ல எனக்கு குறை உண்டுன்னு சொல்றாரே. அன்பு இல்லாதபடி எப்படி இருக்க முடியும்? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. பவுல் அப்போஸ்தலன் இங்க அன்பை பற்றி தான் சொல்றார். எந்த அன்பை பற்றி சொல்றார்? உடன் விசுவாசிகளோடு தேவனுடைய பிள்ளைகள் காண்பிக்கிற அன்பை பற்றி சொல்லுகிறார். அதற்கு முந்தி கிறிஸ்து சிலுவையில காண்பித்த அன்பை நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கணும். அந்த அன்பு பரிசுத்தாவி மூலமா உங்களுடைய உள்ளத்துல வந்திருக்கணும். அப்படி வந்த பிற்பாடு உடன் விசுவாசிகள் எல்லாரிடத்திலும் உங்களுடைய அன்பு எப்படி இருக்க வேண்டும்? அந்த அன்புக்கு நீங்க இதெல்லாம் நான் இப்படியெல்லாம் இருக்கனால நான் அன்பு உள்ளவனா இருக்கேன்னு நீங்க சொல்ல முடியாது. என்னது? சரீரத்தை சுட்டரிக்க ஒப்பு கொடுத்தாலும் அன்பில்லாம இருக்க முடியும். மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் இருந்தாலும் அன்பில்லாம இருக்க முடியும். அப்புறம் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்தாலும் அன்பில்லாம இருக்க முடியும். பவுல போட்டு அங்க என்ன சொல்றாருன்னா, இவைகள் இருந்தாலும் அன்பு இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை. அப்போ அன்பு இல்லாத நிலைமை என்று சொல்றது, இந்த விசுவாசிகள் ஆண்டவர் பேர்ல உள்ள அன்பை விட்டுட்டா, அப்புறம் புருஷனோடு, மனைவியோடு, பிள்ளைகளோடு, உலக மக்களோடு யாரிடத்துல அன்பா இருக்க மாட்டாங்க. கடைசியில் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தா அவங்களிடத்திலே அன்பா இருக்க மாட்டாங்க. அதனாலதான் நிறைய தற்கொலைகள் நடக்கும் அன்பற்ற நிலைமையில. ஆனால் இங்கே ஆண்டவர் முதல்ல அந்த சபை முழுசும் அன்புள்ள சபையை தட வச்சிருந்தாரு. அவங்க எல்லாரும் அன்பற்றவங்களா போயிட்டாங்களே. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? அன்பில்லாதவன் தேவனை அறியான். இந்த சபை அன்பில்லை என்று சொன்னா ஆண்டவரை விட்டுட்டாங்க. ஆண்டவர் இனி வேண்டான்ட்டாங்க, தேவனை வேண்டான்ட்டாங்க, வேதம் இனி வேண்டான்ட்டாங்க. அதான் அன்பற்ற ஒரு நிலைமை என்று சொல்றேன். அன்பில்லாதவன் தேவனை அறியான். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அப்படின்னா அன்பில்லாத இடத்துல ஏகப்பட்ட பயம் இருக்கும், ஏகப்பட்ட கவலை இருக்கும், ஏகப்பட்ட பிரச்சனைகளாக வாழுவாங்க. ஆனால் இந்த சபையை ஆண்டவர் உயிர் கொடுத்து பரிசுத்தமுள்ள சபையாக நிறுத்தும்படி ஒப்பு கொடுத்தவர். அன்பற்ற நிலைமை இருக்கிறது எப்படி அவர் விரும்புவார்? அன்பற்ற நிலைமையில இருந்த காரணத்தினால என்ன நடந்தது? அந்த சபைக்கு யார் வருவா? சொல்லுங்க. இந்த அன்பற்ற சபைக்கு யார் வருவா? அந்த அன்பற்ற சபையில் யார் நினைச்சிருப்பா? எப்போதுமே சபை பெருகவில்லை என்றால் விசுவாசி சோதிக்க வேணும், நாம பரிசுத்தம் உள்ளவங்களா இருக்கிறோமா? சபை பெருகவில்லை என்றால் தேவனுடைய பிள்ளை யோசிக்க வேண்டும், நம்முடைய சபை பெருகுதா? ஆரோக்கியமான உபதேசம் கற்றுக் கொடுக்கப்படுகிறதா? ஜனங்கள் இந்த ஆரோக்கியமான உபதேசம் ஏற்றுக்கொள்றாங்களா? எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் அன்புள்ளவங்களா இருக்கிறாங்களா? 133ஆம் சங்கீதத்தில் என்ன வாசிக்கிறோம்? இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மை இன்பமா இருக்கிறது. கர்த்தர் அங்கே ஆசீர்வாதத்தை ஜீவனையும் கட்டளை இடுகிறார். ஆசீர்வாதம் எங்க இருக்குது? சபையில் இருக்குதுங்க. ஜீவன் எங்க இருக்குது? சபை இருக்குதுன்னு சொல்ல வேணும். அதற்கு என்ன காரியம் நடக்கணும்? எல்லாரும் அன்புள்ளவங்களா இருக்கணும். முதலாவது ஆண்டவர் பேர்ல உள்ள அன்பு எப்படி?
உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. அதே அன்பு உன்னிடத்துல நீ அன்பு கருது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக. அப்ப அன்பு இல்லாத நிலைமை என்று சொல்றது, ஆண்டவர் சொல்கிறார், இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதில செய்த கிரியை செய்வாயாக. இந்த அன்பு இல்லாத நிலைமையை நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? அன்பு இல்லாதவங்க ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க, ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. சபையில இருப்பாங்க, சபையில ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க, ஒரு வேலையிலும் கலந்து கொள்ளவும் மாட்டாங்க. பரிசுத்தம் இல்லாதவங்க எப்படி இருப்பாங்க? அங்கேயும் எப்படி இருப்பாங்க, இங்கேயும் அப்படி இருப்பாங்க, இங்கேயும் எப்படி இருப்பாங்க, அங்கேயும் எப்படி இருப்பாங்க. அவங்ககிட்ட ஒரு வித்தியாசம் நீங்க பார்க்க முடியாது. ஆரோக்கியமற்ற உபதேசத்துக்கு எப்படி போறாங்க? ஏற்கனவே ஆரோக்கியமான உபதேசம் சொல்லும்போது அதை கேட்கலையே அவங்க. அப்புறம் எப்படி அவங்களுக்கு அந்த உபதேசம் சரியான உபதேசம் தெரியும்? அப்ப எவனோ வந்து சொல்றான், ஏதேன் தோட்டத்துல சாத்தான் வந்து சொல்றான், அதை புசித்தா நீங்க உங்க கண்கள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்றான். ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? அப்போ அவனிடத்துல, ஆதாம் இடத்துல, நீ இதை புசிக்கிறதுனால சாகவே சாவாய். 2 பேரும் பிரசங்கிமாரு. எந்த பிரசங்கத்தை நீங்க ஏற்றுக்கொண்டா உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்? சாத்தான் சொல்ற பிரசங்கத்தை கேட்டதுனால கண்ணு திறக்கப்பட்டது, நிர்வாணிகள் என்று உணர்ந்தாங்க. கண்ணு திறக்கப்பட்டது, சாகும்போது கண்ணு மூடிடுச்சு. பாவத்தினுடைய விளைவு பார்த்தீங்களா? அதனால அன்பற்ற நிலைமை என்று சொல்றது ரொம்ப ரொம்ப அந்த அன்பில்லாத சபை யாருமே வரமாட்டாங்க. வெளிப்படுத்துற விசேஷம் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்துல வாசிக்கும் போது அங்க சர்தை சபையை பற்றி வாசிக்கிறோம். நீ உயிரிழவனுக்கு பேர் கொண்டு செத்தவனா இருக்கிறான்னு சொல்லிக்கலையா? சபை செத்ததா இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 17:51 தன்னுடைய வீரன் செத்து போனான் என்று அறிந்த போது பெலிஸ்தர் எல்லாரும் ஓடி போனாங்கன்னு எழுதியிருக்கு. அந்த வீரன் இருக்கிற வரைக்கும் மார்தட்டி சொல்றாங்க, இங்க வீரனை போல ஒரு வீரன் உண்டா? உங்க ஏன்னா இஸ்ரவேலின் ஜெய பலமானவர்கள்லாம் சொல்றீங்களே, உங்களுடைய வீரனை கொண்டு வாங்க பார்க்கலாம். ஒரு வீரனும் வரல. கடைசியில் தாவீது வந்தார், அந்த கோலியாத்தை அடிச்சு கொண்டு போட்டார். என்ன நடந்தது? அவன் செத்து போனோன்னு எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. சபையில வந்தவங்க சபையை விட்டு ஏன் ஓடுறாங்க? அது காரணம், அந்த சபை நடத்துகிற ஊழியக்காரன் செத்து போயிட்டான், அந்த மூப்பர் செத்து போயிட்டான், அங்க இருக்கிற பெரிய ஆவிக்கிரிய மனுஷன் சொல்லுவேன் செத்து போனான்னா, செத்து போனா நீ இப்படி யார் சபை நடத்துவா, இந்த சபைக்கு வர வேணா, ஓடி போலான்னு சொல்லி ஓடி போவான். இந்த உயிரிழவங்களா இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1 வசனத்துல வாசிக்கும் போது, உயிரோடு இருக்கிறவன் தன் மனதிலே எதை சிந்திப்பான்? எதை சிந்திப்பான்? மரணம் எல்லாருக்கும் வருது, எனக்கு வருமே, மரணத்துக்கு பின்னால நான் மோட்சத்துக்கு போவேனா நரகத்துக்கு போவேனான்னு சொல்லி உயிருள்ள மனுஷன் சிந்திப்பேன். ஆனா இந்த சபையர் எல்லாரும், சர்வ சபையர்களும் செத்து போனாங்களே, சிந்தனா சக்தி இழந்துட்டாங்க. அப்படித்தான் சொல்ல வேணும். அப்புறம் என்ன வாசிக்கிறோம்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, உயிரோடு இருக்கிறவனே உம்மை துதிப்பான். உயிர் இல்லாதவங்களை துதிக்க சொன்னா எப்படிங்க துதிக்க முடியும்? வாயிலிருந்து வார்த்தையே வராது. ஆனா உயிரிழவன் உம்மை துதிப்பான். இவங்க தான் சபையினர் செத்து போனாங்க, இவங்க எப்படி துதிப்பாங்க? இவங்க துதிக்கிறது துதின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா? இந்த குருது சபையார் முதலாவது அந்த பாவியை வைத்துக் கொண்டிருந்த போது நடந்த காரியம் என்ன? 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல, அநேகர் நித்திரையடைந்தார்னா அநேகர் சபையிலிருந்து செத்து போயிட்டாங்க. பெரிய சபையா இருந்தது, கொஞ்சம் நாளுக்கு ஆன பிற்பாடு போய் பார்த்தா, என்னங்க இந்த முந்தி நான் வந்தபோது இந்த சபை பெரிய சபையா இருந்த சின்ன சபையா இருக்குன்னு சொன்னா, அவங்க ஆராதனை செலுத்தும் போதே செத்து போயிட்டாங்க. பாவத்தை வைத்துக்கொண்டு ஆராதனை செலுத்தினாங்க, செத்து போனாங்க. அப்ப சபை குறைஞ்சு போச்சு பார்த்தீங்களா? செத்து போன சபைக்கு யாரும் வரமாட்டாங்க. அப்புறம் இந்த 3 நாள் கழிச்சு நாரும் இல்லை, நார் இடத்துக்கு யாராவது வருவோமா? அந்த நாலு இடத்துக்கு போக வேண்டாம், மனம் வீசுற இடத்துக்கு போகலான்னு சொல்லி வேற ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க. அதனால விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகள் ஒட்டுமொத்தமாக பாவிகளாக போக முடியும். குருது சபையை போல ஒட்டுமொத்தமாய் தவறான சபைக்கு போக முடியும். அந்த கலத்திய சபை போல ஒட்டுமொத்தமாய் விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகள் ஒட்டுமொத்தமாய் ஆண்டவர் பேரில் உள்ள அன்பை விட்டு போக முடியும். அன்பு இல்லைன்னா நீங்க ஒண்ணுமே இல்லை, அப்படித்தான் சொல்ல வேணும். ஒட்டுமொத்தமாய் செத்து போனா என்னத்துக்காக? ஒண்ணுக்கு ஆகாது இல்லையா? செத்து போனா ஏதாவது காரியங்கள் செய்வான், துதிக்க முடியாது இல்ல, சிந்திக்க முடியாது இல்லையா? சபை உயிருள்ளதா இருக்கா, உயிர் அற்றதா இருக்கான்னு சிந்திக்க முடியாதுல்ல.
சபை அனல் உள்ள சபையா இருக்கா, அனலற்ற சபையா இருக்கான்னு சிந்திக்க முடியாதுல்ல. அது காரணம் என்ன? உயிரற்ற நிலைமை. கடைசியாக எல்லா விசுவாசிகளும் பாவிகளாய் போவார்களா? போனார்கள் தான். இவ்வளவு நாள் நான் இவ்வளவு நேரம் சொன்னேனே 4 சபைகளை பற்றி. இப்ப 5வது சபையை என்ன வாசிக்கிறோம்? வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, நீ வெதுவெதுப்பா இருக்கிறபடினால என்று சொல்றார். இந்த வெதுவெதுப்பு என்று சொல்றது அது இருந்து கொண்டுதான் இல்லாம போனாலும் ஒண்ணுதான். வெதுவெதுப்பான நிலைமை. டாக்டர் இடத்துல சில சமயத்துல வியாதியில போகிறவங்க சொல்லுவாங்க, நீங்க கொஞ்சம் தண்ணீர் குடிக்கும் போது கொஞ்சம் சூடா குடிங்க, அது உங்களுக்கு சளி பிடிக்காது. 2வது உங்க சரீரம் முழுசையும் சளிக்கு ஒரு உலகத்துல மருந்தே கிடையாது, அதனால கொஞ்சம் சூடா குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெதுவெதுப்பு என்ற நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு நிலைமை. அது சொல்லப்போனால் அது ஆகவே ஆகாது. இருந்தா அனலா இருக்கணும். வெதுப்பு ஆகாது. நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன்னு சொல்றார். அனலான வாழ்க்கைக்கு என்ன செய்யறது? ரோமர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், ஆவியில் அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அனலான வாழ்க்கை இல்லாம நாங்க ஊழியம் செஞ்சா ஊழியத்துல ஒரு மனுஷன் தொடப்பட மாட்டான். ஆவியில் அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. அனலான வாழ்க்கை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18ஆம் அதிகாரம் 25 வசனத்துல பாருங்க, அப்பல்லோ அவன் வேதாகமங்களில வல்லவனா. கடந்த போதா விசுவாசியானாரு, இடையில தாங்க விசுவாசியானாரு. அவர் வேதாகமங்களே வல்லவனானார். எபிரேயர்களிடத்துல பவுலப்போஸ்தலர் என்ன சொல்றாருன்னா, காலத்தை பார்த்தால் போதகரா இருக்க வேண்டிய உங்களுக்கு மறுபடியும் மூலோபதேசத்தை சொல்லணுமான்னு கேட்கிறாரு. இந்த சபையில நான் நீண்ட வருஷங்கள் 60 வருஷத்துக்கு மேல சபை நடத்துறேன். 20 வருஷம் 25 வருஷங்கள்லாம் சபையில இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க. இவங்க போதகரா இருந்தா இந்த வயதான காலத்துல இப்படி நான் சத்தம் போட்டு பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க பிரசங்கமான பார்த்து நான் சந்தோஷப்பட்டு மற்றவர்கள் சபையில அவருடைய பிரசங்கத்தினால சபை வளரும் சொல்லி சந்தோஷப்படுகிற ஒருத்தன் தான் நான் ஆகும். அதனால இங்க பாருங்க, அவன் அனலா இருக்கிறான், வேதத்துல வல்லவனா இருக்கிறான். அப்படி பைபிள்ல வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பவுல் என்ன சொல்றாரு பாத்தீங்களா? அதாவது உனக்கு உண்டான தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பிவிட உன்னை ஞாபகப்படுத்துறேன்னு சொல்றார். ஒரு இளைஞன், அவனுக்கு வரம் இருக்கிறது, எல்லாருக்கும் வரம் உள்ளதை போல அவனுக்கு வரம் இருக்கிறது, அவன் ஜனங்கள் மத்தியில் பயன்படக்கூடியவன். அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, அனல் மூட்டி எழுப்பி விடு அப்படின்னு சொல்றார். சொல்ல போனால் நம்முடைய ஆண்டவர் இயேசு யாரு சொல்லுங்க? ஆண்டவர் இயேசு யார்? பரிசுத்தத்துல பயங்கரமானவர். ஆண்டவர் இயேசு யார்? ஆரோக்கியமான உபதேசத்தை சொன்னவர். வேதத்துல 4 சுவிசேஷம் படிச்சு பாருங்க. ஆண்டவர் இயேசு யார்? அவர் அன்பில சிகரமானவர். ஆண்டவர் இயேசு யார்? அவர் உயிர் துடிப்பானவர். ஆண்டவர் இயேசு யார்? அனலானவர். அப்படித்தானே பைபிள்ல நாம் படிக்கிறோம். இல்லை என்றால் நம்ம அவரை ஏன் நம்பணும்? ஏன் அவரை ஃபாலோ பண்ணணும்? அவர் எப்படி நம்ம பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பார்? இவ்வளவு அந்தஸ்துக்குரியவரை பெற்ற தேவனுடைய பிள்ளைகளான நீங்களும் நான் இப்படியே இருக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு பிரசங்கமா தேவனுடைய சபையில செய்கிறது ஒட்டுமொத்த விசுவாசிகளான பாவிகள் சொல்றது சத்தியத்துக்கு அவமானமா? உங்களுக்கு எனக்கு அவமானமா? சத்தியத்துக்கு ஒரு காலத்துல அவமானம் கிடையாது. உங்களுக்கு எனக்கு தான் அவமானம். அதில் உயிரடையுங்கள், பாவத்தை விட்டொழியுங்கள், ஆரோக்கியமான உபதேசத்துக்காக வைராக்கியம் பாராட்டுங்கள், அன்பை எந்த காரணத்தை கொண்டு விடாதிருங்கள், உயிர் துடிப்புள்ளவர்களாயிருங்கள், அனலாயிருங்கள். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிக்க நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள பரமபிதாவே, இந்த காலை நேரத்துக்கான ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஒட்டுமொத்த விசுவாசிகளான பாவிகள் என்று பிரசங்கம் பண்ணுகிறது. அப்படிப்பட்ட ஒரு பிரசங்கம் தேவையில்லை என்று தான் நாங்கள் சொல்ல வேண்டும். ஆனால் எழுதப்பட்டிருக்கிற வேத வாக்கியங்களை பார்க்கும்போது அந்த பிரசங்கத்தை பண்ணாமல் இருக்கிறதான பாவம் என்பது வேதத்தில் சொல்லப்பட்ட சத்தியம். கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை சொல்லும்படி அடியனை பலப்படுத்தினே கேட்டமுடைய மக்கள் இந்த வசனத்தினாலே இது ஆச்சரியமாக இருந்தாலும் இது 100க்கு 100 உண்மை என்பதை உணர்ந்து ஆண்டவரே அதை எச்சரிப்படைந்து இது இனி முதற்கொண்டு நான் பரிசுத்தம் உள்ளவனாயிருப்பேன், ஆரோக்கியமான உபதேசம் உள்ளவனாயிருப்பேன், அன்புள்ளவனாயிருப்பேன்,
அதோடு உயிருள்ளவனாய் இருப்பேன், அனல் உள்ளவனாய் இருப்பேன் என்ற தீர்மானத்தோடு விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகள் இந்த விதமான தீர்மானத்தோடு இந்த இடத்தை விட்டு போக அப்பா அருள் செய்யும். தந்தமுடைய நல்வசனத்தில் சோத்திரம். வசனம் கேட்ட யாவரையும் ஆசிரியர் நிறைய பேர் கூட்டங்களுக்கு வராமல் நின்று இருக்கிறார்கள். அவர்களை ஏற்ற சமயத்தில் கொண்டு வரும். ஜெபம் கேட்டபடி எல்லாமே துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். மீட்பர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் சகாயமும் நம் அனைவரோடும் உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவ மக்களோடும் இன்றைக்கும் என்னைக்கும் இருப்பதாக. ஆமென். துதி கனம் மகிமையுமக்கே, ஓ எல்லாமே, ஓ எல்லாமே. துதி கனம் மகிமையுமக்கே, ஓ நீரே ராஜாவே. சோத்ரமே மிக சோத்ரே ரே ராஜாவே. துதி கனமகிமையுமக்கே, எல்லாமே, ஓ எல்லாமே. துதி கனமகிமையுமக்கே, ஓ நீரே